ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் புதன்கிழமை ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை. இந்த ஒரே ஒரு விதை உங்கள் கையில் இருந்தால் போதும், உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். பண வரவில் ஒரு அதிரடியான முன்னேற்றத்தை பெற முடியும். அது என்ன விதை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தை அமாவாசை அன்னைக்கு என்ன விதையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷத்தில் வரக்கூடிய 3 முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தான் தை அமாவாசை. ஆடி அமாவாசை அன்னைக்கும் புரட்டாசி அமாவாசை அன்னைக்கும் பித்ரு வழிபாடு, பித்ருக்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கறத தவற விட்டவங்க இந்த ஒரு தை அமாவாசை தினத்தை பயன்படுத்திக்கலாம். ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை திதியாக இருந்தாலும் ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8 மணிக்கெல்லாமே அமாவாசை ஆரம்பிச்சிடுது. அந்த திதி ஜனவரி 29 புதன்கிழமை இரவு 7 மணி 21 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. புதன்கிழமை காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணி இந்த 1 மணி நேரத்தை தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி காலையில் ஒரு 9லேருந்து 10 மணி இந்த 1 மணி நேரத்தை தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கிற நேரம் யமகண்டம். மதியம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ராகு காலம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் காலையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, எள்ளு தண்ணீர் இறைக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளம், கடல்னு சொல்லி நீர்நிலைகளில் தர்ப்பணம் செஞ்சு வைக்கிறதுக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போனீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை அவங்க மூலிமா நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மதியம் 12 மணிலேருந்து 1:30 மணி இந்த ராகு காலம் நேரம் கழித்து 1:30 மணிக்கு மேலே தாராளமாக வீட்டில் படையல் சாப்பாடு போட்டு பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்தலாம். வாழைக்காய், பலாக்காய், பாகற்காய், பிரண்டைன்னு சொல்லி இந்த முக்கியமான 4 காய்கறிகளை பயன்படுத்தி நாளை தினம் படையல் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை இந்த 4 காய்கறிகளுமே கிடைக்கலையா, இதில் ஏதாவது ஒரு காய்கறியாவது பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது கூடுதல் விசேஷம். வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் அவங்களோட மாமனார் மாமியாருக்காகவோ அவங்களோட அப்பா அம்மாவுக்காகவோ கட்டாயம் படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எள்ளு தண்ணீர் வைத்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இந்த தகவல். இன்னொரு பக்கம் அமாவாசை திதி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக தானங்கள் செய்யறதுக்கு ஒரு முக்கியமான நாளை நம்ம பயன்படுத்திப்போம். அதுலேயும் தை அமாவாசை, மாசி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை இந்த மாதிரி அமாவாசை தினங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி அமாவாசை தினங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தானம் ஒரு வருடம் முழுக்க வரக்கூடிய எல்லா அமாவாசை தினங்கள்லையும் தானம் செஞ்சதுக்கான ஒரு பலனை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். பொதுவாக அமாவாசை தினத்தில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியதி. நிறைய பேர் தானமாகவும் கொடுப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் புதன்கிழமை அப்படிங்கிறதால பச்சை பயிரை ஊற வைத்து அதில் கொஞ்சமாக வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து அதை பசுமாட்டுக்கு உங்கள் கையால் தானமாக கொடுக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் சுற்றி தெரியக்கூடிய பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா பசுமாட்டை வைத்திருக்கவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் பச்சை பயிரை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த பசுமாட்டுக்கு அந்த பச்சை பயிரை வச்சுருவாங்க. அவங்க என்னைக்கு வைத்தாலும் சரி, நீங்கள் செஞ்ச அந்த புண்ணிய கர்மாக்கள் உங்களை சேர்ந்துடும். முடிஞ்சால் முதியவர்கள் யாரையாவது ஒரு 3 பேரை அன்னைக்கு வீட்டுக்கு அழைத்து சாப்பாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான சூழ்நிலை இல்லைனா கூட எவ்வளோ பேர் கோவில் வாசலில் யாசகம் கேட்டோ இல்லை ரோடு ஓரங்களில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, பசியில் அவதிப்படுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை கொஞ்சமாக தயார் செய்து பேக் செஞ்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு கையை கொடுத்துட்டு வரலாம். இது எல்லாமே பகல் நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய பித்ரு வழிபாடு, பித்ருக்களான தர்ப்பணம், பித்ரு சாபம், பித்ரு கடனை அடைக்கிறதுக்கான வழிமுறைகள். மாலை நேரத்தில் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டுக்கும் உங்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்காக மட்டுமே நீங்கள் கவனத்தை செலுத்தணும். பித்ரு வழிபாடு, பித்ருக்களான தர்ப்பணம் முடிச்சிட்டிங்கன்னா அந்த பித்ரு சாபத்தில் நீங்கள் வெளியே வந்துடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய சில பூஜை முறைகள் இருக்குல்ல, இதுதான் அந்த பித்ரு சாபலாம் நீங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கான பொன் பொருளை உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துடும். பொதுவாக இந்த அமாவாசை அப்படிங்கிறது அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விதை இருக்குல்ல, இந்த ஒரு விதையை இப்போ நம்ம சொல்லக்கூடிய முறையில் பயன்படுத்திக்கோங்க. அது என்ன விதை அப்படின்னா, துளசி செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய துளசி விதைகள் தான் இப்போ நீங்கள் வீடுகளில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பொருள். யார வீடுகள்லாம் துளசி செடி இருக்குதோ அந்த துளசி செடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக மணிமணியாக இது மாதிரி விதைகள் காணப்படும். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள். பணவசியம், ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இந்த துளசி இலையும் ஒன்று. அது மட்டும் இல்லை, மகாவிஷ்ணு வாசம் பொருந்திய ஒரு பொருள் இந்த துளசி இலை. இந்த துளசி இலையை உருவாக்கக்கூடிய இந்த துளசி விதைகள் இருக்குல்ல, அந்த விதைகளை ஒரு 2-3 பறிச்சுட்டு வச்சுடுங்க. பறிச்சுட்டு வச்சுட்டு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிமுறையில் இந்த விதைகளை நீங்கள் பயன்படுத்தணும். முடிஞ்சால் விளக்கு ஏற்றக்கூடிய அந்த தீபம் இருக்குல்ல, அந்த தீபத்தில் அந்த எண்ணெயில் அந்த ஒளிச்சுடர் எரியும் போது அந்த தீப எண்ணெயில் இந்த விதைகளை போட்டுடலாம். அப்படி இல்லைனா
வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுறீங்கல்ல, அந்த சாம்பிராணி தூபம் போடும்போது அந்த சாம்பிராணியில் இந்த விதைகளை கொஞ்சமாக நசுக்கி தூவி விட்டுறலாம். இந்த துளசியோட வாசம் பொதுவாகவே தெய்வீகமயமான விஷயம்னு சொல்லுவாங்க. துளசி வாசம் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு வாசம் செய்வார். மகாவிஷ்ணு எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயாரும் வந்துடுவாங்க. மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் இவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய இடத்துல எந்த விதமான பொன் பொருளுக்கும் லட்சுமி கடாட்சத்துக்கும் எதுக்குமே பஞ்சம் இருக்காது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு அமாவாசை திதி, இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது பித்ருக்களுக்கான வழிபாடு மட்டும் இல்லை, இறை வழிபாட்டுக்கும் பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம், ஒரு முக்கியமான ஒரு நாள். அப்படி பார்த்தா இந்த துளசி விதைகளை நீங்கள் சாம்பிராணி தூபத்திலையோ இல்லை விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெயிலையோ கொஞ்சமாக கலக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய வாசம் அந்த தீப எண்ணெயோட கலந்தோ இல்லை சாம்பிராணி தூபத்தோட கலந்தோ வீடு முழுக்க பரவும். வீடு முழுக்க பரவும் போது அந்த துளசியோட வாசம் மூலயமா மகாலட்சுமி கடாட்சமும் மகாவிஷ்ணுவோட கடாட்சமும் உங்கள் வீட்டில் அதிகமாகும். இது வரைக்கும் வீட்டில் இருந்துட்டு இருந்த எல்லா விதமான கெடுதல்களும் விலகி ஓடிடும். வீட்டில் நல்லதுங்கிற விஷயமே பெருசாக நடக்க மாட்டேங்குது. எதை தொட்டாலும் சுபகாரிய தடை இருக்குது, வரக்கூடிய பணம் வீண் வரைய வீண் செலவாகுது அப்படின்னு நினைக்கிறீங்களே, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே விரட்டி அடிக்கப்படும். பொதுவாக இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாத்தையும் வளர்பிறை நாட்கள்னு சொல்லுவாங்க. வளர்ந்துக்கிட்டே போகக்கூடிய நாட்கள். அமாவாசைக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது வெற்றி தான். நிறைய சுப நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் வளர்பிறையில் முகூர்த்தம் வர மாதிரி தான் நிறைய பேர் தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு காரணம் வளரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறதால. அப்படி வளர்பிறை நாட்களில், அதுவும் அந்த வளர்பிறை நாட்களோட முதல் நாளாக இருக்கக்கூடிய இந்த தை அமாவாசை இருக்குல்ல, இன்றைய தினம் நீங்கள் வீட்டில் இந்த துளசி விதைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த ஒரே ஒரு தாந்திரிக முறை உங்கள் வீட்டுக்குள்ளே நல்லதை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். கணவர் வேலைக்கு போகிறாரு, சரியாக வேலைக்கு போகிற இடத்துல பணம் கொடுக்க மாட்டுறாங்க, சம்பளம் பாக்கி இருக்குது, இல்லை வாங்கக்கூடிய சம்பளம் சரியாக வீட்டுக்கு வர மாட்டேங்குது, வீண் வரைய வீண் செலவாகுது, அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் மருத்துவ செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட நபர்களுக்கு எல்லாமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும். துளசி விதைகள் அப்படிங்கிறது எல்லார் வீடு பக்கத்தில் செடிகள்லையும் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஒருவேளை உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தால் நீங்கள் அந்த துளசி செடியிலேருந்து விதைகளை பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லைனா பக்கத்துலேயோ இல்லை நண்பர்கள்டையோ வாங்கும்போது அதை சும்மா வாங்கிட்டு வராமல் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் காசு கொடுத்து அந்த துளசி விதைகளை வாங்கிட்டு தாராளமாக நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்திலையோ இல்லை போடக்கூடிய சாம்பிராணி தூபத்திலையோ நீங்கள் கலந்துக்கலாம். பக்கத்தில் எங்கேயுமே செடி இல்லை, துளசி செடிக்கான வாய்ப்பே இல்லைங்கிறவங்களுக்கு மாற்று வழி ஒன்று இருக்குது. நாட்டு மருந்து கடைகளில் கட்டாயம் இந்த துளசி விதைகள் பேக்கெட் பண்ணி விற்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஒரு தை அமாவாசை தினத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி துளசி விதைகளை பயன்படுத்தினீங்கன்னா கட்டாயம் வீட்டுக்குள்ளே லட்சுமி கடாட்சம் அதிகமாகும். கூடவே நம்ம சொல்லிக்கக்கூடிய சில தானங்களையும் பண்ணுங்கள். பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் என்ன விதமான தானங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் இப்போ ரீசெண்டாக வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா 7 ஜென்ம பாவத்தை பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தானத்தை பற்றியான பதிவு அது. அதையும் மறக்காமல் பாருங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.